தேவஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 8th. 8th படிக்கிறீங்க. இப்போ வந்து குடியரசு தினம் வருதுல, என்ன டேட்ல வருது? 15. 15ஆ? 15 தான் வருதா? 15 முடிஞ்சிருச்சே. இல்ல இது 8ஆம் மாசம் 15. 8ஆம் மாசம் 15ஆம் தேதியா? அது நோண்டு கூட. சரி, ஓகே. இப்போ குடியரசு தினம் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க உங்க ஸ்கூல்ல? கொடி ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் நிறைய பண்ணுவாங்க. டீம்மா பிரித்து 5 டீம் பிரிப்பாங்க. அந்த டீமில் எந்தெந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு போட்டி வைப்பாங்க. அந்த டீமுக்கு கிஃப்ட் தருவாங்களா? இப்போ உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட்டுக்கு மிஸ் இருப்பாங்கல்ல, அந்த மிஸ்ல உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும், எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ் பிடிக்கும், எங்கள் லாவண்யா மிஸ் பிடிக்கும். அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க? இங்கிலீஷ். ஓகே. ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாட்டுலாம் வேணாம். பரவாயில்ல, ஒரு பாட்டு பாடுங்க. உங்களுக்கு எதனா ஒரு பாட்டு தெரியுங்களா? வேணாக்கா, பாட்டுலாம் வேணாம். சரி, ரைம் சொல்லுங்க. ரைம்ஸா வேற எதனா கேளுங்க. சரி, இப்போ வந்து இங்கிலீஷ் மாசம் இருக்குதுல்ல, அது மொத்தம் எத்தனை இருக்குது? 29 தான் வரும். இங்கிலீஷ் மாசம் எத்தனை இருக்கு? மொத்தமே 12 தானே வரும். 12. அப்ப தமிழ் மாசத்துல எத்தனை இருக்கும்? தமிழ் மாசத்துல அதுலயும் சித்திரை, இந்த வைகாசி, அதனால தான் கேட்குறீங்க. 11 இருக்கும். 11 இருக்குமா? சரி, சொல்லுங்க லைனா. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி, ஓகே. மொத்தம் வந்து 12 மாசம் இருக்குது சரிங்களா? இப்போ வந்து பிப்ரவரியில வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 21 வருதுல, லீப் இயர். அது ஏன் வருது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அது ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி? அது தெரியாதுக்கா. தெரியலையா? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.